ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. குடிச்சிருக்கானா? இல்லையே, என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். எதையும் பார்க்காம குறை சொல்லாதீங்க. அப்ப பாத்துட்டு அடி வாங்கிட்டு வந்து சொல்றேன் முட்டாளா? முதல்ல கத்துறத நிறுத்துறீங்களா? ஹரி, இப்ப எது பேசினாலும் இவன் காதுக்கு ஏறாதுப்பா. ஊர்க்காரங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. டேய் உருப்படாதவங்களா, தூங்கடா அவன, தூங்கடா. ஏங்க, இப்பதான் குடிச்சு வீட்டுல பஞ்சாயத்தாச்சு, இப்ப மறுபடியும் குடிக்கிறீங்களே, வேண்டாங்க. விடுறி, உன் கூட வாழ்றதுக்கு சாவறதே மேலும் தான் விஷத்தை குடிக்க போறேன். எப்போ இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களோ, நீங்க சாக வேண்டாம், நானே செத்து போறேன். ஏய் லூசு! ஏங்க, ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. இனியா என்ன சத்தம்டா? ஏய் அம்மா, என்ன மறுபடியும் குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்றியா? யாரு? நானு. போங்க உள்ள போய் பாருங்க. ஏண்டி கத்துற? என்னடி ஆச்சு? அத்தை, வாங்க வாங்க வாங்க. ஏய், ஏய், என்ன பண்ற? வசதி என்னாச்சு உனக்கு? ஏய், பெரிய அத்தை, அன்னைக்கு நீங்க தானே கண்மணி கிட்ட சொன்னீங்க, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கணும்னா என்னடா அது? வாய்க்கு ருசியா சமைச்சு பக்கத்திலே இருந்து பரிமாறணும்னு. அதுதான் நான் பண்ணேன். ஆனா அவர் என்ன அடிச்சிட்டாரு. சொல்லுங்க அத்தை, உங்க பேச்ச கேட்டது தப்பா? அதுக்கு எனக்கு அடிதான் தண்டனையா? ஐயோ, அது நான் ஏன் மருமகளுக்கு சொன்னது? அப்போ நான் உங்க மருமக இல்லையா? ஏய், வசதி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? எனக்கு பைத்தியம் புடிச்சு போச்சு. அப்படிதானே எல்லாரும் நினைக்கிறீங்க, அதான் இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம் ஏய், புடிச்சு என்ன போச்சு. என்னடா அது? இல்லனா இல்லனா பெத்த புள்ளைய கை நீட்டி அடிப்பீங்களா? ஐயோ தப்புதாம்மா, உன் புருஷன் அடிச்சது தப்புதான். இல்ல, தப்பு ராசா, ராசா. என் மேலதான். ஏய் ராசா, என்ன மகி இவ? முதல் தப்பு நான் குண்டா பிறந்தது, ரெண்டாவது தப்பு உங்க பையனை கல்யாணம் ஏய், ஏய், பண்ணிட்டேன், ஏய், கை, அம்மா. மூணாவது தப்பு உங்க பேச்ச கேட்டது. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன், நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன், ஏய், நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன். இப்ப திருப்தியா? சந்தோஷமா உங்களுக்கு? ஒரு பொண்ணை இப்படி வச்சிருக்கிறது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்ன யார் பதில் சொல்றது? நம்ம மேலதான் பழி விழும். பேசாம அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி வர வச்சு அவளை கூட்டிட்டு போக சொல்லுங்க. சும்மா இருமாங்க, எதையும் எடுத்தவங்க அவுத்தம் முடிவு பண்ண முடியாது. முதல்ல அவளை படுக்க வைங்க, ஏதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். இவளை படுக்க வைக்கணும்னா டிராக்டர் தான் வந்து இழுக்கணும், என்னால முடியாது, தள்ளுங்க. வாங்க. அண்ணி நீங்களாவது படுக்க வைங்க. என்னால முடியாது தம்பி, எனக்கு நெஞ்சு வலி, சத்தியமா என்னால முடியாது. தள்ளுங்க. அப்பா வந்துடுறேன். ரசதி அப்பனே முருகா, ஞான பண்டிதா, என் பொண்ணுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு அவளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட. எனக்கு அது போதும்பா. கூடிய சீக்கிரம் என் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு அடிவாரத்துல இருந்து உன் சன்னதிக்கு நடந்தே வந்து என்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும். அந்த பாக்கியத்தை சீக்கிரம் கொடுப்பா. என்னத்தான் நம்ம சாமி கிட்ட கேட்டாலும் சாமி கிட்ட கேக்கும்போது மூச்சு திணற மாதிரி வேண்டுதலை வைக்க கூடாது. சாமி விஷயத்துல விளையாடாத பொண்ணி. நான் ஒண்ணும் விளையாடல, நீங்க தான் சாமி சக்தியோட விளையாடிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப என்ன வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? சாமிய பாக்குறதுக்கு அடிவாரத்துல இருந்து நடந்து வரேன்னு. அந்த இனியனால முடியும், ஏன் உங்களால கூட முடியும். ஆனா உங்க பொண்ணு நடக்கிற கதையாது. எதுக்கு சாமிய தர்ம சங்கடத்துல தள்ளுறீங்க? சாமி விஷயத்துல என் பொண்ணு கண்டிப்பா பண்ணுவா. செய்யல, சாமி குத்தமாயிடும். ஏற்கனவே பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போயிட்டு போன அன்னைக்கே அமளி துமளி பண்ணிட்டா. இதுல மலைக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டு அங்க அவ பண்ண போற டார்ச்சருக்கு மாப்பிள்ள நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காத அளவுக்கு பண்ணிடாதீங்க, பாத்துக்கங்க. முதல்ல வீட்டுக்கு வர போற மாப்பிளைக்கு விருந்த நல்லபடியா செஞ்சு போட்டு அவர் மனசு குளிர்ற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வேண்டுதல் எல்லாம் வச்சுக்கலாம்.
பெருசா வேண்டுதன வேண்டுதல். ஹலோ. நான் பாரிவந்தர் பேசுறேமா. சொல்லுங்க. ராசாத்திக்கு நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியல. ஐயோ, அத்தை என்னாச்சு? என்ன? ஹலோ, நான் பாரிவந்தர் பேசுறேன் பொண்ணு. சொல்லுங்கய்யா. ராசாத்தி நேத்து நைட்ல இருந்து பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. என்ன? ஆமாமா, நீங்க எல்லாரும் வந்து ஒரு எட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்கய்யா, நாங்க வரோம். வரோம். ராசாத்தி, எந்த பாவியோட கண்ணு பட்டுச்சோ தெரியல. என் பொண்ணுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிட்டே இருக்கு. முருகா, இப்பதான மன சந்தோஷத்தோட வேண்டிக்கிட்டேன் உன்னை வந்து பாக்குற பாக்கியத்தை கொடுங்க. இப்படி சோதிக்கிறியப்பா. பின்ன மலையில இருக்கிற சாமியே மலைச்சு போற மாதிரி வேண்டுனா அதான் கடுப்பாயி இப்ப பிரச்சனையை கொடுத்துட்டாரு. பொன்னி, கிண்டல் பண்ணி பேசுற நேரமா இது. உடனே இளங்கோக்கு போன போடு, நேர போய் பாத்துட்டு வந்துடலாம். சீக்கிரம். எதுக்காக வேலைக்கு போன மனுஷனை தொல்லை பண்றீங்க? எல்லாம் நாம இருக்கோம்ல, நாம போய் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா கூப்பிட்டுக்கலாம். சரி இருங்க. வாமா. காசு வேணாமா? வாங்க. என்னங்க? ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க வந்தீங்கன்னா ஒரே தடவையா முடிச்சுட்டு போயிடலாம். இல்ல, இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? ஆனா வீட்டுல கொஞ்சம். என்னங்க? இருங்க, நான் கூப்பிடுறேன். எதுக்குங்க தள்ளி போடுறீங்க? நீங்க போய் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, ராசாத்தி இப்படி இருக்கும்போது நான் இங்க இல்லன்னா நல்லா இருக்காது. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக நாம ஏற்கனவே பண்ணி தரேன்னு சொன்ன வேலையை பண்ணாம இருக்க முடியுமா? நீங்க போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். ரெடியா இருக்கீங்களா? ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாமா? சரி தம்பி. சம்மந்தி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? எப்படி ஆச்சு? என்னங்க, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நேத்துல இருந்து ராசாத்தி ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா. எங்களுக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா நான் வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன், கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் மங்கை கூட இருப்பா, என்ன ஏதுன்னு பாத்துக்குவா. மங்கை பாத்துக்க. சரி. என்னதாங்க நடந்துச்சு? அவரு போன் பண்ண உடனே எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நாங்களும் இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனையெல்லாம் இவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த நாள அனுபவிக்கிறோம். என்னத்தன்னு சொல்றது? சந்திரமுகி படத்துல வர ஜோதிகாவே பரவாயில்ல போல இருக்கு. ராசாத்தி எங்க எல்லாரையும் வேட்டைய மாதிரி எரிக்காம விட்டாலேன்னு நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். என்ன சம்பந்தி, ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்றீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? நேத்து ராத்திரி ராசாத்தி என்ன பண்ண தெரியுமா? தப்பு ஏன் மேலதான். என்ன மங்கை இவ? முதல் தப்பு நான் குண்டா போறந்தது. ரெண்டாவது தப்பு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. மூணாவது தப்பு உங்க பேச்ச கேட்டது. என்ன மன்னிச்சிடுங்க. ராத்திரிய வாடின ஆட்டத்துக்கு எங்க எல்லாருக்கும் சிவராத்திரி தான் போங்க. உங்க பொண்ணு இப்படி கலாட்டா பண்றா, இது வெளியில தெரிஞ்சா எங்களை யாரு மதிப்பா? இப்ப என் பொண்ணு எங்க இருக்கா? மேல ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. இப்போ எந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ராசாத்தி எங்கம்மா இருக்கா? அங்க. கண்மணி, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ராசாத்தி அவ்வளவு அட்டூழியமா பண்ணிட்டா? அதை ஏன் கேக்குறீங்க? நேத்து அவ உடம்புல வந்தது அன்னியன் சந்திரமுகின்னு நான் சினிமால பார்த்த அத்தனை கேரக்டரையும் நேர்ல பார்த்தேன். அநேகமா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வா பொன்னி. ஏய், என்னடி நீ பீதிய கலப்புற? நல்லா இருக்கும் போதே அவ ஆட்டம் தாங்காது. இப்ப நீ சொல்ற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அவ கிட்டே நெருங்க முடியாது போல இருக்க. சரி வா, என்ன பண்ண போறாளோ ஏது பண்ண போறாளோ தெரியலையே.
ராசத்தி ராசத்தி என் செல்லம் என்ன பெத்தவளே ராசத்தி ராசத்தி ஐயோ ஏய், ஏய், நான் உன் அம்மாடி என்னம்மா ஆச்சு அம்மா ஐயோ இந்த குளத்துல நான் உன்னை பார்க்கணும் என்னடா என்னம்மா இதெல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்களே ஏண்டி ஏண்டி இப்படி நடந்துகிட்ட என்ன ஆச்சு உனக்கு ஆ? சொல்லுமா என்ன ஆச்சு தெரியலம்மா, இப்ப கூட தலை சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நானா இப்படி பண்ணேன்? எதனால எனக்கு இப்படி ஆச்சுன்னு எதுவுமே எனக்கு புரியலம்மா. ஐயோ அத்தை எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா அத்தை, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது அந்த காத்து கருப்போட வேலைதான். அத்தை, ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவ பண்ணாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட என்ன அத்தை அப்படி பாக்குறீங்க? நம்ம ஊர் கோவில் திருவிழா சமயத்துல யார்கிட்டயுமே இவ சொல்லாம எதையோ பாத்துட்டு வந்து இவ பெரிய ஆட்டம் போட்டாளே, மறந்து போச்சா? ராசத்தி அப்ப நம்ம கோடாங்கி உடுக்கடிச்சு பாத்துட்டு இவ உடம்புல மோகினி பிசாசு இருக்குன்னு ஓட்டிட்டு போனாரே, அது வச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் அவளுக்கு ஒண்ணு ஆகலையம்மா. ஆகலதான். நம்ம கோடாங்கி விபூதி வச்சுட்டு என்ன சொன்னாரு? இவ உடம்புல மறுபடியும் மோகினி பிடிக்காம பாத்துக்கணும்னு சொல்லி சொன்னாரே, மறந்து போயிட்டீங்களா? அந்த மோகினி தான் அத்தை இப்ப பிடிச்சிருக்கு. என்னது மோகினி பிசாசு இவளை பிடிக்குமா? ஏற்கனவே பொண்ணு குண்டா இருக்கா, அதுக்கே ஊருக்குள்ள கிண்டலும் கேலியுமா இருக்கு. இதுல மோகினி பிசாசு வேறயா? சரிதான், இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நாங்க நடந்துக்கிறோம். மங்கை, ஐயோ இருங்க 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 இருங்க, எதுக்கு அவங்கள எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவ பயந்தா மட்டும்தான் இப்படி பண்ணுவா. அட இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எங்க ஊர் கோடாங்கி வந்து மந்திரிச்சு விபூதி வச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். அத நீங்க பாத்துக்கங்க, நான் போய் கோடாங்கிய கூட்டிட்டு வரேன். நான் கோடாங்கிய கூட்டிட்டு வரேங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ பாரி, என்னப்பா யோசனையிலே இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, அந்த இடம் போனா வேற இடம் வாங்கிக்கலாம். வேற என்னப்பா? நம்ம ராசாத்திய நினைச்சாதான். பாரி, ராசாத்திக்கு ஒன்னும் பயப்படுற மாதிரி இருக்காதுப்பா. செண்பகம் பொன்னி வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்ததுமே சரியாயிடுவா. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. இருக்கு, உள்ள இருக்கு. ஆமா சாமி, அத நீங்க தான் எப்படியாவது ஓட்டணும் சாமி. தோட்டா நிக்கிற பகவதியே, ஆதி பராசக்தி அங்காள பரமேஸ்வரியே, ஓம் மூலி மகாமூலி ஜீவமூலி. உள்ள போலாம் வாங்க. அக்கா,
என்ன இது யாரையோ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில ஓம குச்சி மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவர் யாருக்கா? சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உள்ள வா. இங்கதான் சாமி, இந்த ரூம்குள்ளதான் இருக்கா. என்னக்கா இவரு? போங்க. சாமி, இந்த பொண்ணுதான். எல்லாரும் வெளியே போய் கதவு பூட்டிக்கிட்டு இருங்க. நான் யாரு என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். ஆ, அது எப்படி பொண்ணு தனியா விடுறது? அம்மா, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவர் எங்க ஊரு பூசாரி தான். அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, இவரு வெளியில போய் சொல்லுங்கம்மா. ஜெய் ஜக்கம்மா, போங்க வெளியே. ஜெய் அக்கா வாங்க. வாங்க அத்தை. ரசந்தி. ஜெய் ஜக்கம்மா, அத்தை நீங்க போங்க. ஜெய் ஏய், ஜக்கம்மா. நீ உள்ள போடி போ. சும்மா இருங்க அத்தை. காட்டேரிய மோகினிய கொள்ளுவாய் பிசாசே காத்தே கருப்பே, இதுல எது இந்த பொண்ணு உடம்புல இருந்தாலும் வெளியே வந்துரு. இந்த பொண்ணுக்கு எந்த தீங்கு வராம காப்பாத்துமா தாயே ஜக்கம்மா. ஏ பொண்ணே, இங்க வந்து நெல்லு. இது பாருங்க ஐயா, எனக்கு ஒண்ணும் இல்ல. மரியாதை என்ன வெளியே விடு, இல்லைன்னா என் கோவத்தை நீ தாங்க மாட்ட. ஜெய் ஜக்கம்மா, அம்மா ஜெய் ஜக்கம்மா. வரமாட்டியா? நீ எதுக்காக இந்த பொண்ணு உடம்புல பூந்திருக்க? வாங்க வாங்க. என்கிட்டயே உங்க சேட்டையை காட்டுறியோ? இப்ப உனக்கு தான் சேட்டை அதிகமாயிடுச்சு. பொன்னி, கடைசியா என் ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேக்குறேன், இந்த பொண்ணை விட்டு வெளியே போறதுக்கு உனக்கு என்ன வேணும்? வடக்கோழி படையலா, ரத்த கோழி படையலா? யோ, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு என்ன வேணும்? துடுக்க சொல்ற, வாங்கிட்டு ஓடிடு. ஏய், எனக்கே தரேன்னு சொல்றியா? பாரு, உன் அடக்குறேன் பார், இப்ப என்ன பண்றேன் பார். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, காளி மகா காளி. ஜெய் ஜக்கம்மா, போ, இவளை விட்டு போ, சீக்கிரம் போ. பொன்னி, ஐயோ, நீங்க சும்மா இருங்க அத்தை. கதவை தர பொன்னி. அத்தை சும்மா இருங்க. அம்மா, இந்த ஆளை என்ன விட சொல்லுமா. போக மாட்டல நீ? போக மாட்டியா? போக மாட்டல நீ? போக மாட்டியா? போயிடு காளி, போயிடு. போ, போறியா இல்லையா? பொன்னி, கொஞ்சம் கதவை திறந்து விடு. நீங்க சும்மா இருங்க, சும்மா இருங்க அத்தை. காளி, போ, 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 போயிடு, போ, போ, போயிடு. போறியா இல்லையா? ஹலோ, சொல்லுமா. சித்தப்பா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரே பயமா இருக்குப்பா. மந்திரவாதி வந்தாரா, வீடு சுத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காருப்பா. சரி, வை வர. பாரி, என்னப்பா ஆச்சா? சொல்றேன். போகடா நீ, போகடா நீ. அம்மா, எப்படியாவது கோடாங்கி அதை ஓட்ட வைமா. கடவுளே. காளி, நீலி, சுழி, அங்காள பரமேஸ்வரி. ஏய், போ. பாரி, பார்த்து பத்திரமா போப்பா. காளி, நீலி, சுழி, அங்காள பரமேஸ்வரி. ஏய்.
ஏமா உள்ள ஒரு பேய் இல்லம்மா 10 பேய் இருக்குமா. இது என்னால ஓட்ட முடியாதம்மா. ஆளை விடுங்க. ரசதி 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 என்னமாச்சு? ரசதி தெரியல என்னாச்சு. என்னமாச்சு? ரசதி இங்க பாரு. என்ன ஆச்சு? ரசதி எழுந்திருமா பொன்னி. எங்க ஐயோ ரசதி அம்மா என்னமாச்சு உனக்கு? என் பொண்ணுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு?